50 grams gold நான் அப்புறம் 50 கிராமா 50 கிராம் நிஜமாவா சொல்றீங்க? கண்டிப்பா கொடுக்கும். செகண்ட் டைடல் பார்க் ஆமா இங்க இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். கரெக்டா நம்ம சைட் வாசல்லே பஸ் வந்து நிக்குது M50 அதே சேம் பஸ் அப்படியே வந்து இறங்கி சைட்டுக்குள்ள வரும். அப்படியே போனா புதுமலை போயிடலாம். அப்படியே இப்படி போனீங்கன்னா ஆவடி போயிடலாம். பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே இவ்ளோ பஸ்ஸஸ் இவ்ளோ கார் போற மாதிரி ஒரு சைட் நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அக்கார்ட் ஹவுசிங்கோட மகாலட்சுமி நகர் தான் சொல்வேன். அவ்வளவு சூப்பர்வா இருக்கு. சிஎம்டி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் மேடம். நம்ம எப்பவுமே எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் லீகல் 100% கிறிஸ்டலா இருக்கு. ஆவடி ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், ஆவடி பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், நம்ம சைட்ல இருந்து 15 நிமிஷத்துல ரீச் ஆகும். எல்லாருமே என்னங்க சொல்றாங்க, ஆன் ரோட் சைட்டுக்கு பக்கத்துல பஸ் வந்து நிக்கோன்றாங்களா? இந்த வாட்டி எனக்கு லொகேஷன் அனுப்பியிருக்காங்க. அது செக் பண்ணாக்கா S50 ஸ்மால் பஸ் நம்ம சைட்டு கிட்டேயே போகுது. நான் இந்த பஸ்ல ஏறி அங்க போய் இறங்குறேன். டைரக்டா இது அங்க போதான்னு செக் பண்ணிடுவோமா? S50 இந்த பஸ் ஸ்மால் பஸ் போவோமா? சீட்டு காணுமே, எல்லாம் ஃபுல்லா இருக்கு. சரி நிப்போம். நம்ம போய் அங்க இறங்கிட்டு நான் சைட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னங்க சார் ஃபர்ஸ்ட் பஸ்ல கூட்டு போனீங்க, இப்போ வந்து டைட்டில் பார்க்ல நிக்க வச்சிருக்கீங்க. ஆமா மேடம், இது தெரியும் இல்லையா உங்களுக்கு? செகண்ட் டைடல் பார்க் ஆமா நம்ம ஆவடி பட்டாபிராம்ல. ஆமா, இங்க இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். நிஜமாவா? கண்டிப்பா சார் இங்க மெட்ரோ ப்ரொபோசல் இருக்குங்க சார் டைட்டில் பார்க்குக்கு. ஆமா மேடம் இருக்கு. ஆவடி டு ஆமா அது உங்களுக்கு பூந்தமல்லி டு அப்படியே கோயம்பேடு வரைக்கும் கனெக்ஷன் ஆகுது. ஆமா புது ப்ரொபோசல் இருக்கு. இன்னும் 6 monthsல ஸ்டார்ட் பண்றாங்க. ஆமா சோ அப்படிப்பட்ட டெவலப்மென்ட் இருக்கிற இந்த லொகாலிட்டில இருந்து 10 நிமிஷம் தான் நம்ம சைட். நிஜமாவா சொல்றீங்க? 10 நிமிஷம் மேடம். போவோமா? கண்டிப்பா நம்ம போலாம். செக் பண்ணலாமா? வாங்க மேடம் போலாம். கரெக்ட்டா நம்ம சைட் வாசல்லே பஸ் வந்து நிக்குது. M50 அதே சேம் பஸ் அப்படியே வந்து இறங்கி சைட்டுக்குள்ள வரும். இந்த மாதிரி 4-5 நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இங்க இப்படி வந்து சைட்ல இறங்கி அப்படியே நீங்க உள்ள போலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆன் ரோட் சைட்னா இதுதான் இல்லைங்க சார்? கண்டிப்பா மேடம். நீங்க அங்க சொன்னீங்க நம்ம பஸ்ல ஏறணும், ஆனா அது இங்க அப்படியே ப்ரூஃபா காமிச்சிட்டோம் சார். ஆமா மேடம், இங்க ரெகுலரா வரும் மேடம். எவ்ரி ஈச் 15 மினிட்ஸ்க்கு 3 பஸ் வரும். இப்போ நம்ம பார்த்தது 2 ஸ்மால் பஸ் ஃப்ரீக்வெண்டா வந்துட்டே இருக்கும். MTC பஸ் ஒன்னு வரும். பட் ஸ்கூல் பஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மார்னிங்ல இந்த பக்கம் போயிட்டே இருக்கும், ஈவினிங்ல வந்துகிட்டே இருக்கும். ஆன் ரோட்ல இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டே போயிடுவாங்க. இன் அண்ட் அரௌண்ட் 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள உங்களுக்கு எல்லாமே வந்துடும். லைவா உங்களுக்கு காமிச்சிட்டேன் பஸ் வர்றதெல்லாம். இந்த ஆர்ச் பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைட்டை பத்தி நம்ம சார் கிட்ட கேட்கலாம். ஹாய் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். பஸ்ல எல்லாம் ஏறி நீங்க என்ன ஆன் ரோட் சைட் சொல்றீங்க, வாங்க நான் பஸ்லயே கூட்டு போறேன்னா சொல்லி காமிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது, சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. நம்ம கஸ்டமருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா மேடம். நியூவா பாக்குறவங்களுக்காக உங்க பேரு உங்க கம்பெனி பேரு இந்த ப்ராஜெக்ட் நேம் சொல்லிடுங்க. ரைட் மேடம். வணக்கம், நான் பிரிஜேஷ் அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுறேன் மேடம். இது புது ப்ராஜெக்ட், அது சேம் சிட்டி உள்ள டெவலப் பண்ணிருக்கோம், அதுவும் ஆவடியில. ஓகே. நம்ம இந்த சைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஆன் ரோடு பஸ் நம்ம பார்த்தோம். ஈச் 15 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்கு. ஓகே. இந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படியே போனா பூந்தமல்லி போயிடலாம். இந்த பக்கம் இந்த ஆமா, ரோடு. ஆமா நாங்க இந்த பக்கம் தான் வந்தோம். பூந்தமல்லி இறங்கி அங்க இருந்து இப்படி வந்தோம். ஆமா, பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேக்ஸிமம். அப்படியே இப்படி போனீங்கன்னா ஆவடி போயிடலாம். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், அதுவும் ஒரு 15 மினிட்ஸ். அது மட்டும் கிடையாது மேடம், இன்னொரு லெஃப்ட் எடுத்து உள்ள போனீங்கன்னா ஷார்ட் கட் இருக்கு. அங்க சென்னையோட செகண்ட் டைடல் பார்க். 10-15 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாம். நீங்க திருவான்மியூர் டைட்டில் பார்க்ல இடம் வாங்கணும்னு நினைச்சீச்சா, இங்கெல்லாம் யார் வாங்குவாங்க அப்படின்னு மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த டைட்டில் பார்க்கையாவது விட்டுறாதீங்க. இந்த டைட்டில் பார்க்ல கிட்டத்தட்ட n நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. இங்க ஒர்க் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பைக் எடுத்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ், அதிகபட்சம் 10 நிமிஷத்துல அங்க போயிடலாம். இந்த மாதிரி வளர்ச்சி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் அக்கார்ட் ஹவுசிங் எடுக்கிறாங்க. இவங்க நம்பி நம்ம தாராளமா வாங்கலாம். உள்ள போயிட்டு இப்ப என்னென்ன அமினிட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்டோமா சார்? நீங்க குடுக்குற சைட்ஸ் எல்லாமே ஆன் ரோடு. அப்படி வந்து லேடிஸ் 10 மணி 12 மணிக்கு வந்தாலும் அப்படி வந்து இப்படி வந்துடலாம். செகண்ட் ஷிஃப்ட்ல வரவங்களா 12 மணிக்கு வருவாங்க. யாராவது கமெண்ட் போட்டு என்ன உயிரை வாங்காதீங்க, நாங்களாலும் வேலை செய்யறோம், நாங்களும் ஒரு 12 மணிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை பாருங்க, இப்ப ஆட்டோ போயிட்டே இருக்கு, அப்படியே திரும்பி காட்டுறா கண்ணா. அந்த மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, பஸ், அதுக்கப்புறம் மினி பஸ், அந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். லேடிஸ்க்கு ரொம்ப 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 ஈஸி. நீங்க டைட்டில் பார்க்ல ஒர்க் பண்ணாலும் இப்படி வந்து இறங்கி இப்படி வந்துடலாம். ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் சேஃப்டி அண்ட் செக்யூர்டா இருக்கலாம். சரி, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு உங்க வாயால சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா மேடம், அக்கார்ட் ஹவுசிங்கோட மகாலட்சுமி நகர். ஓகே. டோட்டலா ஒரு 3 ஏக்கர்ஸ் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி கான்செப்ட்ல டெவலப் பண்ணிட்டோம். ஃபுல்லா என்டையர் ப்ராஜெக்ட்க்கும் காம்பவுண்ட் வால் கொடுத்திருக்கோம். ஓகே. ஃப்ரண்ட்ல பிரம்மாண்ட
பிரம்மாண்டமா ஆர்ச் இருக்கும், 24 hours செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா சர்வைலன்ஸ், ரோட்ஸ் எல்லாம் பாருங்க மேடம், நல்லா கிராண்டா. அதாவது இந்த சரௌண்டிங்ல எங்கேயுமே 40 feet ரோட்ஸ் யாருமே கொடுக்கல. நம்ம பாருங்க எவ்வளவு எலிவேட்டட் பிளாக் டாப் ரோட்ஸ் 40 feet 30 feet ரோட்ஸ் தான் நம்ம கொடுத்திருக்கோம். இது இல்லாம ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, EB லைன் ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கீங்க. EB லைனோட நம்ம கொடுத்திருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவென்யூ பிளான்டேஷன் ஈச் அண்ட் எவ்ரி ப்ளாட்க்கு நம்ம கொடுக்குறோம். இது இல்லாம பார்க்கும் டெவலப் பண்றீங்க. அதாவது வீடு கட்டினவங்களுக்கு தான் தெரியும், கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். திரும்ப ஒரு பஸ் திரும்புடா மித்தோன் எடிட் பண்ணாம போடுறா தம்பி. பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே இவ்ளோ பஸ்ஸஸ் இவ்ளோ கார் போற மாதிரி ஒரு சைட் நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அக்கார்ட் ஹவுசிங்கோட மகாலட்சுமி நகர் தான் சொல்வேன். அவ்வளோ சூப்பர்பா இருக்கு. ஒரு வீடு கட்டினவங்களுக்கு தான் தெரியும். கம் டு த பாயிண்ட். இந்த EB எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கொடுக்கணும், எத்தனை நாள் கழிச்சு அது வரும்ன்றது வீடு கட்டினவங்களுக்கு தெரியும். கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பட் இவங்க நம்மளுக்கு அந்த கஷ்டத்தையே கொடுக்காம இவங்க EB லைன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீங்க ஒரு பிளாட் வாங்கினா இங்கேயே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட், பிரைமான ஒரு சைட். சரி, இது என்ன அப்ரூவல், மத்த லோன்ஸ் அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா மேடம், இது சிட்டி உள்ள இருக்கிறதுனால CMD அப்ரூவ்ட். CMD லிமிட், CMD அப்ரூவ்ட், ரேரா அப்ரூவ்ட், பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் மேடம். APF ப்ராஜெக்ட். இது லீகல் தான், பக்காவா கிறிஸ்டலா இருக்கும். எப்பவுமே நம்ம சொல்றதுதான் அக்கார்ட் ஹவுசிங், நம்ம அதுல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். எத்தனை வருஷத்துக்குங்க சார் நம்ம எல்லாம் இருக்கு மேடம், நியர்லி ஒரு 50 இயர்ஸ்க்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, மோர் தென் 50 இயர்ஸ். அதுல டாக்குமெண்ட்ஸ்ல எந்த குறையும் நம்ம வைக்க மாட்டோம். யாருமே மன உளைச்சல் அடைய மாட்டாங்க. அது நான் எப்பவுமே சொல்றது. அது இப்போ நான் சொல்றேன், உங்களுடைய ஹார்ட் அண்ட் மணிக்கு நாங்க வர்த்தான ப்ராப்பர்ட்டியா கொடுப்பேன்னு இவர் சொல்வாரு. அது கரெக்ட்டா அதுதான் மேடம். எல்லாரும் பாவம் கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு சிறுக சேமிச்சு ஒரு பிளாட்டோ ஒரு வீடோ கட்டுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அந்த உழைப்புக்கும் அவங்களுடைய அந்த பணத்துக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். சோ அதனால நம்ம எப்பவுமே எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் லீகல் 100% கிறிஸ்டலா இருக்கும். அதுல எந்த காம்ப்ரமைஸும் நம்ம பண்ண மாட்டோம். இது APF ப்ராஜெக்ட்ன்றதுனால உங்களுக்கு 2 டேஸ்ல லோன் சாங்ஷன் ஆகி கிளியர் ஆகி வந்துரும். உங்க சிபில் ஸ்கோரை பொறுத்து 80 to 90% லோன். ஆமா, 80% கிடைக்கும். ஓகே, இப்போ என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்டா டிவைட் பண்ணி வச்சிருக்கீங்க மேடம்? இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 3 acres ப்ராஜெக்ட், ஒரு 72 யூனிட்ஸ் கிட்ட நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். சோ இங்க 650 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 800, 900, 1200, 2400 வரைக்கும் பிளாட் சைஸஸ் இருக்கு. ஓகே, நான் ஒரு மினிமமா ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எடுக்கறேன்னா என்ன அமௌண்ட்ங்க சார்? மொத்த அமௌண்ட் மினிமம் மேடம் ஒரு 30 to 35 lakhs இருந்ததுன்னா ஒரு பிளாட்டே வாங்கலாம். ஒரு பிளாட் வாங்கலாம். ஒரு வீடு எனக்கு ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ஒரு 2 BHK வேணும் அப்படினா ஏன் மேடம் 2 BHK 3 BHK வே ஒரு 60 lakhsக்கு நம்ம கட்டி தரலாம். 3 BHK டைட்டில் பார்க் பக்கத்துல, ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்துல. ஆமா, இங்க ஒரு அபார்ட்மெண்ட் பின்னாடி இருக்கு. அதுவே பாத்தீங்கன்னா 75 lakhs to 85 lakhs அப்படிதான் வருது. பட் அது அபார்ட்மெண்ட். அங்க ஒரு 600ல இருந்து 800 குள்ள கிடைக்கும். பட் இங்க தனி வீடு கீழ இருந்து மேல வரைக்கும் நமக்கு சொந்தமாகக்கூடிய 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் சார் நம்மளுக்கு கட்டி தராராமா. எவ்வளவுங்க சார்? 60 lakhs நம்ம 60 lakhs தான். நாங்க 65 சொல்லிட்டப்பா. இது ஒன்லி 60 lakhs தானா? ஒன்லி 60 lakhsக்கு 3 BHK நிஜமா தானா? ஆமாங்க மேடம், நம்ம கட்டி கொடுக்கலாம். அது என்ன லேண்டோ அது கஸ்டமர் சூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம கட்டி கொடுத்துருவோம். ஓகே சார், எல்லாரும் இப்ப நான் ஒரு அந்த சைடுல இருக்கேன், நான் ஒரு கஸ்டமரா இருக்கேன்னா கூட எனக்கு ஒரு டவுட் வரும். அது எப்படி இன்டீரியர்ல அவங்க இந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, நீங்க எப்படி மெயின்ல கம்மியா தரீங்கன்னு கேட்பாங்க. அது என்ன ரீசன் எனக்கு சொல்லுங்க. இல்ல மேடம், இது நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட் மேடம். சோ இது நம்மளே எல்லாமே ஓன் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், ஓன் டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம ஓன் தான். இதுல புரோக்கர்ஸ், மீடியேட்டர்ஸ், சேனல் பார்ட்னர்ஸ் யாருமே கிடையாது. டைரக்டா கம்பெனியே எடுத்து ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட நம்ம கம்பெனியே பண்ணி கொடுக்குறோம். சோ அதனால என்னன்னா நம்ம எல்லாமே அந்த காஸ்ட் கட்டிங் எல்லாம் சேவ் பண்ணி தான் அதை நம்ம லேண்ட்லயும் குறைவா கொடுக்குறோம், கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் நம்ம குறைவா பண்ணி கொடுக்குறோம். ஓகே, அப்ப நீங்க எல்லா இடத்துல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போடனால நீங்க மொத்தமா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு அது கட்டுப்படி ஆகுது. சரி, பட்ஜெட் நல்லா இருக்கு. டைட்டில் பார்க் பக்கம் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இருக்கு, இந்த பக்கம் அபார்ட்மெண்ட் ரேட்டுக்கு நீங்க வீடு தரீங்க. கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க மேடம். கனெக்டிவிட்டி தான் நம்ம சைட்டுக்கு பெரிய அட்வான்டேஜ் இல்லைங்களா? அதாவது ஆவடி ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், ஆவடி பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், இல்லாட்டி பட்டாபிராம், ஆவடி டைட்டில் பார்க்கா இருக்கட்டும், பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து 15 நிமிஷத்துல ரீச் ஆகலாம். 15 மினிட்ஸ்ல ரீச் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ்ல தான் இது எல்லாமே இருக்கு. சோ அது மட்டும் கிடையாது, இப்போ அண்ணா நகர்ல என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் ஷோரூம்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் சூப்பர் மார்க்கெட் இருக்கோ, அது மாதிரி எல்லாமே நம்ம சைட்ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துல நீங்க ரீச் பண்ணீங்கன்னா எல்லாமே இருக்கு. அதாவது இது ஒரு செகண்ட் சேட்டலைட் சிட்டின்னு சொல்லலாம். கண்டிப்பா மேடம், ஏன்னா அண்ணா நகர் தான் இப்போதைக்கு சேட்டலைட் சிட்டியா இருக்கு. இதுக்கு அடுத்ததா டெவலப் ஆகுது. டைட்டில் பார்க் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் ஈஸியா அந்த மாதிரி டெவலப் பண்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளால இப்ப திருவான்மியூரை நம்ம டச் பண்ணி கூட பார்க்க முடியாது. பட் இங்க டெவலப் ஆகுற இடம், இங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பின்னாடி ஆச்சோ நம்ம இதையோ விட்டுட்டோமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சரி, அட் லாஸ்ட் என்ன பிரைஸ் ரேஞ்சஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்? மேடம் பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்போ இங்க
இங்க மார்க்கெட் பிரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு 5-6 கிட்ட போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஆமா ஆமா கம்பெனிஸ் எல்லாம் இங்க சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம என்ன கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸை விட ஒரு 600 ரூபாய் கம்மியா தான் கொடுக்குறோம். 4950 per square feet. 4950. ஆமா, இங்க பக்கத்துல எல்லாம் விசாரிச்சுக்கலாமா? நாங்க எல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியா நம்ம கிட்ட வாங்கினா போதும். நம்ம கிட்ட லேண்ட் வாங்குறவங்க திருப்தியா வாங்கணும். ஆமா, அதே மாதிரி இங்க நம்ம கிட்ட இது வரைக்கும் இப்போ லான்ச் பண்றோம் சண்டே. ப்ரீ லான்ச்லயே ஒரு 20 பிளாட் கிட்ட புக் பண்ணிட்டாங்க கஸ்டமர்ஸ். ஸோ இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்கினவங்க எல்லாரும் வீடு கட்டுறது தான் வாங்கியிருக்காங்க. எல்லாமே ஒரு எலைட் கஸ்டமர்ஸ், அதாவது எலைட் வீடுங்க தான் வரப்போகுது. ஒரு மினிமம் இது உள்ள ஒரு 70-75 லட்சம் ரூபாய் 1 crore வீடுங்க தான் இப்ப கட்ட போறாங்க. இப்ப தை மாசம் ஒரு 5 வீடு ஸ்டார்ட் பண்றாங்க. சோ நீங்களும் ஒரு எலைட்டான ஒரு ஏரியால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னா 80 to 90% லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. தாராளமா நீங்க வரலாம். இதையும் மிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப அதிகபட்சமா நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. எந்த பக்கம் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆவடி, பட்டாபிராம், திருவள்ளூர், ரெடில்ஸ் இந்த ரோடு தான் நல்லா ஃபாஸ்டா டெவலப் ஆகுது. சோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப இந்த பிரைஸ் விக்குது, இன்னும் ஒரு 5 years கழிச்சு பாத்தீங்கன்னா இது வேற ஒரு ரேஞ்ச்ல நிக்கும். சரி, இப்போ வந்து நீயா நானா ஷோல கூட பாத்திருப்பீங்க. எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? SIP ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, போஸ்ட் ஆபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அது ஒரு பெரிய ஆர்குமெண்டே வந்து கடைசியில நகையில தான் போய் நின்னோம். லேடிஸ் இல்ல ஜென்ட்ஸ் கூட அங்கதான் வந்து நின்னாங்க. பட் லேண்ட்ல எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த லேண்ட்ல எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்? சூப்பர் மேடம், நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க மேடம். அதாவது மேடம் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்காங்க. நிறைய பேர் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ஸோ அதுல எல்லாம் ஈவன் கோல்ட்ல கூட இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா மேடம், இப்போ ஷேர் மார்க்கெட்டா இருக்கும், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி இல்லைங்களா மேடம்? ஸோ அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படி வேணா மாறலாம் இல்லைங்களா? அது நம்ம இன்னொருத்தர் நம்பி போடுறோம், நமக்கு முழு நாலேஜ் தெரியாது. ஆமா, ஸோ இது என்னன்னா அது ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஈவன் நீங்க கோல்டு கூட எடுத்துங்க, கோல்டா நம்ம வாங்கி வைக்கிறோம். கோல்டு வந்து நமக்கு சேஃப்டியா? யாராவது திருடி போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இப்போ நானே வரேன் மேடம். இப்போ நம்ம லேண்டு கொடுக்கறதுனால இல்ல பிசினஸ் பண்றதுனால நான் சொல்ல வரல. லேண்ட் என்னைக்கா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு 100 வருஷமா நம்ம அனுபவபூர்வமாவே எல்லாரும் சொல்றது பாக்குறது. ஆமா, அதாவது நம்மள அது வந்து ஏமாத்தாது இல்லையா? அதாவது லேண்ட் வந்து நம்மள வந்து ஏமாத்தாது. அது வந்து கண்டிப்பா கை கொடுக்கும். அதாவது இது எப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து ஒரு 3 இயர்ஸ்லயே இப்போ இந்த நம்ம ப்ராஜெக்டே பாருங்க, எடுத்துங்க. இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் வருது, இவ்வளவு பக்கத்துல இவ்வளவு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நம்ம ப்ராஜெக்டே பாத்தீங்கன்னா வித்தின் 3 இயர்ஸ்ல டபுள் கண்டிப்பா ஆயிடும். இன்னைக்கு நான் 30 lakhs கொடுத்து வாங்குறேன்னா ஒரு 5 yearsல அது 60 lakhs ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 3 to 4 இயர்ஸ்ல உங்களுக்கு அப்படியே டபுள் ஆயிடும். சோ ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் வருது. ஓகே, ஏன்னா சுத்தி வீடுங்க இருக்கு, அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கேட்கவே வேண்டாம் மேடம். இங்க இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்ல தான் மகரிஷி வித்யாலயா மந்திர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு. 200 மீட்டர் நடந்தே போயிடலாம். இது இல்லாம வேலம்மாள் ஸ்கூல்ஸ், காலேஜஸ்க்கு ஏகப்பட்ட காலேஜஸ் ஆவடி சொல்லவே தேவையில்லைங்க சார். அதனால தான் அந்த क्वेश्चनே கேட்கல. நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய காலேஜஸ். நீங்க சென்னை மிடில்ல இருந்தாலும் இந்த பக்கம் தான் வந்தாகணும். காலேஜுக்கு வரணும், ஸ்கூலுக்கு வரணும், எல்லாம் இந்த பக்கம் தான் வரணும். இந்த பக்கம் விட்டீங்கன்னா அந்த பக்கம் தாம்பரம் அவுட்டர் தான் போற மாதிரி இருக்கும். பட் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றது இந்த ஆவடி சைட்ல தான். எஜுகேஷன் நல்லா இருக்கு, தண்ணி நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ளட் வராத ஏரியா. இதை நான் யார்கிட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் எனக்கு நல்லா தெரியும். என்னோட ரிலேஷன்ஸ் எல்லாமே இந்த பக்கம் தான் செட்டில் ஆயிருக்காங்க. ஃப்ளட் வராத ஏரியா இந்த சைடுங்க. அதனால தாராளமா பண்ணலாம். சார் நானே சொல்லிட்டேன் ஃப்ளட் வராது. தண்ணி மட்டும் எத்தனை அடியில வருதுன்னு சொல்லுங்க. ஆமா மேடம், தண்ணி இங்க 50 அடியில தண்ணி, 50 அடியில 50 ஃபீட்ல தண்ணி. ஏன்னா இன்னைக்கு தண்ணி தான் பெரிய பிரச்சனை சென்னையில இல்லீங்களா மேடம்? சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா 500 அடி 600 அடி எல்லாம் போயிடுச்சு, 1000 எல்லாம் போயிடுச்சு. பட் ஆனா நம்ம சைட்ல 50 அடியில தண்ணி. ஆமா மேடம், என்னதான் சிட்டி உள்ள நம்ம சைட் இருந்தாலும் பாருங்க எவ்வளவு கிரீனரியா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதாவது இங்க ஒரு வீடு கட்டி வந்தாங்கன்னா ஒரு அருமையான லைஃபை லீட் பண்ணலாம். ஓகே, அதாவது ஆரோக்கியமாவும் இருக்கணும், ஹெல்த்தியாவும் இருக்கணும், வெல்த்தியாவும் இருக்கணும், நல்ல காத்து, நல்ல தண்ணி, அப்புறம் என்ன சொல்லுவாங்க இந்த ஆரோக்கிய விளம்பரத்துல வருவாங்கல்ல, இதை விட வேற என்னங்க வேணும்? அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம இடம் வாங்கி வீடு கட்டுறது ரொம்ப புத்திசாலித்தனம். சார், எங்க கஸ்டமருக்கு என்ன டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? கண்டிப்பா மேடம், இப்போ சண்டே லான்ச் பண்றோம். உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ஒரு அருமையான ஒரு ஆஃபர் சொல்றேன். அதாவது நம்ம சைட்ல ஒரு கிரவுண்ட் வாங்குறவங்களுக்கு 50 grams கோல்டு ஆஃபர். 50 கிராம்? 50 கிராம் சார், ஒரு கிராம் 12,950 ரூபாய். நான் நேத்து பார்த்தது, இன்னைக்கு என்ன ரேட்னு எனக்கு தெரியல. 50 grams கோல்டு நம்ம ஆஃபர் நிஜமாவா சொல்றீங்க? கண்டிப்பா கொடுக்கிறோம். சார், எப்படிங்க சார் சாத்தியமற்றது? இல்ல மேடம், இன்னைக்கு தெரியும் எல்லாருக்கும் கோல்டோட ரேட் என்ன போயிட்டு இருக்கு, கோல்டோட மதிப்பு என்னன்னு தெரியும். சோ இப்போ என்னன்னா நம்ம வந்து நான் முதல்ல சொன்னேன், இது நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட், ஓன் டெவலப்மெண்ட், ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ். இதுக்கு புரோக்கர், மீடியேட்டர், சேனல் பார்ட்னர் யாரும் கிடையாது. அதனால நம்ம இதெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணி கஸ்டமர்ஸ்
கஸ்டமர்ஸ்க்கு லான்ச்சிங் அன்னைக்கு மட்டும் நம்ம இதை கொடுக்குறோம். லான்ச்சிங் சண்டே மட்டும். சண்டே மட்டும். சரி, சண்டே பார்க்கல நான் அடுத்த வாரம் பார்த்துட்டேன் அப்படிங்கிறவங்க என்னங்க சார்? இல்ல மேடம், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு மேல பிளாட்ஸ் இருக்காது. ஓ, இருக்காது. ஏன்னா அன்னைக்கே புக் ஆயிடும் மேக்ஸிமம். அதனால லான்ச்சுக்கே வரட்டும் மேடம். கஸ்டமர் வரும்போது செக்கோ இல்ல ஏதாவது ஒரு டோக்கன் அட்வான்ஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நம்ம அந்த ஆஃபரை கொடுத்துடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச உடனே 50 கிராம் நிஜமாவா? ஒன் ஒரு கிரவுண்ட் எடுக்கிறவங்க. ஒரு கிரவுண்ட் எடுக்கிறவங்க. சரி, இப்போ நான் என்னால ஒரு கிரவுண்ட் ஃபுல்லா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நானே என் தம்பி என் ஃபேமிலி ஃபுல்லா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா ஒரு கிரவுண்ட் ஷேர் பண்ணுவேன், அது தருவீங்களா? பண்ணிக்கலாம் மேடம், அப்படி கூட பண்ணிக்கலாம். நிஜமாதானா? அரை கிரவுண்ட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு 20 கிராம்ஸ் கோல்ட் நம்ம 20 கிராம்ஸ் கொடுக்குறீங்க. 50ல இருந்து 25 வரணுமே, 20 தானே வருது, பரவாயில்லையா? சரி, ஓகே. அது மொத்தமா வாங்கும்போது அவர் அப்படி தராரு. அப்படி அரை கிரவுண்ட் வாங்குறீங்கன்னா 20 கிராம்ஸ் வாங்கிக்கலாமா? நல்ல ஒரு ஆப்ஷன். ஒரு கிராம் 12,950 ரூபாய். நான் பார்க்கும்போது இப்ப எவ்வளவுன்னு தெரியல, நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க. இதுல போடுற காசு இதுல எடுத்துடலாம் உடனே. இப்படி போட்டா இப்படி வந்துரும், அப்படி இருக்கு. சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த மாதிரி சைட்ஸ் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, இது சப்ஸ்கிரைபர் இல்ல, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போடுறீங்க, நல்லபடியா முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா மேடம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எங்களுக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஓகே. அதனால எல்லாருமே அதான் நம்ம வந்து வெறும் பிசினஸ் மோட்டிவா கிடையாது. நான் எப்பவுமே நான் சொல்லுவேன், எல்லாரும் ஹார்ட் அண்ட் மணி, எல்லாரும் ஒரு நம்பிக்கையோட வராங்க. அவங்க நம்பிக்கை வீண் போகாது. நான் சைட்ல வந்து என்ன மீட் பண்ணலாம், நானே இருப்பேன். அவங்க என்ன சர்வீஸ் வேணும்னாலும் நான் கிட்ட இருந்து கூட இருந்து நல்லபடியா நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. வீடியோ போடுறது ஒருத்தர், அட்டென்ட் பண்றது ஒருத்தர் கிடையாது, இவரே தான் ஆல் இன் ஆல் பண்றாரு. சோ நம்பி வரலாம், நம்பி நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இடம் வாங்கிட்டு அக்கா இடம் வாங்கிட்டு வீடு வாங்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கும் இல்ல சாருக்கும் இல்ல. வாழ்க இடத்துடன் வீடுடன். நன்றி சார். நன்றி மேடம்.